ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான திருமலை திருப்பதி அப்டேட்ஸ், அது கூட லேட்டஸ்டா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம சேனல் சார்பா ரொம்ப நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இன்னமும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லியும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எங்களால வந்து போஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கக்கூடிய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணி உங்களுக்கு வீடியோஸா வந்து ஷேர் பண்றோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்க்கான கமெண்ட்ல சேனலுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அந்த கமெண்ட்க்கு நீங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுங்க. அது கமெண்ட் கேட்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு அக்டோபர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணிருந்தாங்க. அதோட அப்டேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருந்தேன். இப்போ நிலவரப்படி என்னன்னைக்கு டிக்கெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸா இருக்கு. நான் மார்னிங் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள் வந்து அதிகமா ஃபாஸ்டா புக் ஆகும். அதே மாதிரி அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் பத்தியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. 6, 7, 8 அதே மாதிரி 14, 15, 22, 29, 9, 10, 16 இந்த டேட் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ப்ளூல காட்டுது. அது இன்னமும் நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க. 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட் உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. அந்த 5 நாளும் நீங்க இலவச தரிசனத்துல மட்டும்தான் சாமி பார்க்க போக முடியும். 1ஆம் தேதி உங்களுக்கு போகணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா டைரக்டா நீங்க போய் இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். அன்னைக்கு திருமலையில புரட்டாசி பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த 5 நாள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல ஒரு 5 நாள். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 நாள் நடக்குது. 26ஆம் தேதி அதுக்கான அங்குரார்ப்பணம் வந்து நடக்குது. ஸோ அதுல இருந்தே டிக்கெட் எல்லாமே வந்து பிளாக்ல தான் இருக்கு. ஓப்பன் வந்து பண்ண மாட்டாங்க. மேபி செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி மட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது ஓப்பன் பண்ணாங்கன்னா அதோட அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அதே மாதிரி அக்டோபர் மாசம் 25ஆம் தேதி ஓப்பன் வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட் வந்து ஒரு சில டேஸ்ல உங்களுக்கு ஸ்லாட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகமான ஸ்லாட் இருக்க டைம் வந்து புக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புக் ஆகும். காலையில இருக்கக்கூடிய எல்லா ஸ்லாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு மேல நைட் இருக்க ஸ்லாட் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ தீபாவளிக்கு யாராவது போகணும் 24ஆம் தேதின்ற பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நைட்டு ஸ்லாட் வந்து அவைலபிள்ஸ் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்க. காலையில மத்தியான ஸ்லாட் ஈவினிங் ஸ்லாட் எல்லாமே கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான அக்டோபர் மாசத்தோட 300 ரூபாய் தர்ஷனோட அப்டேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் நான் வந்து 6ஆம் தேதி போகணும்னு நினைச்சேன், ஆனா வந்து 300 ரூபாய் தரிசனம் வந்து உனக்கு ஓப்பன் ஆனது தெரியல, லேட் ஆகி தான் செக் பண்ணி பார்த்தேன், டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 500 ரூபாய் தரிசனத்துல அக்டோபர் மாசத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த 300 ரூபாய் தரிசனத்துல ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க மேக்சிமம் 6 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். 500 ரூபாய் டிக்கெட்டா இருந்தா மேக்சிமம் 2 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். ஸோ 500 ரூபாய் டிக்கெட் புக் பண்றதுக்கு லாகின் ஐடி கண்டிப்பா வேணும். இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட், இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல அங்க பிரதர்ஷனம் செய்யறதுக்கான டோக்கன்ஸ் வந்து 22ஆம் தேதி காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகும் அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் அங்க பிரதர்ஷனத்துக்கான டோக்கன் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரீ தான். ஆன்லைன்ல தான் ஓபன் பண்றாங்க, ஆஃப்லைன்ல கிடையாது. அதனால கண்டிப்பா ஒரு நாளைக்கு 750 டோக்கன்ஸ் தான் இருக்கும். ஃப்ரீ தான். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் பண்ணிக்கோங்க. கடந்த 2 மாசமா வந்து ஆன்லைன்ல தான் வந்து ஓபன் பண்றாங்க. ஆகஸ்ட் மாசத்துலயே நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால 22ஆம் தேதி காலையில ஒரு 8 to 8:45 எல்லாம் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு போயிருந்தீங்கனாலும் செப்டம்பர் மாசமும் வந்து புக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. இது 2வதா இருக்கக்கூடிய அப்டேட். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன், எனக்கு ரூம் புக்கிங் வந்து வேணும், ரூம்ஸ் வந்து எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க. இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ள அதோட அப்டேட் வந்து கண்டிப்பா வந்துடும். அடுத்து 1 by 1 உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து எல்லாமே வரும். அக்டோபர் மாசத்துக்கான திருமலா ரூம்ஸ் வந்து வரும். ஆர்ஜித சேவாவோட புக்கிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க. லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து ஓபன் ஆகும். இந்த 3 அப்டேட்டும் வந்து அக்டோபர் சம்பந்தப்பட்டு இந்த 2-3 நாளுக்குள்ள அது கூட அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். கண்டிப்பா லேட்டஸ்டா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வீடியோவும் வரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லயே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு 2 வழியாவும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான இலவச தரிசனம் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் 8 to 12 மணி நேரம் ஆகுது.
ஸோ இன்னைக்கு கூட்டம் வந்து குறைவு தான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஸோ நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு வருது. கவர்மெண்ட் வந்து லீவு. அடுத்த சனி ஞாயிறு தொடர்ந்து 3 நாட்கள் வந்து லீவ் வருது. அதனால நாளைக்கு மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நாளைக்கு பக்தர்களோட எண்ணிக்கை இலவச தரிசனத்துல கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே பாத்தீங்கன்னா இந்த 12 மணி நேரம் கிடையாது. ஸோ அதை விட அதிகமாவே உங்களுக்கு வெயிட் பண்ற டைமிங் இருக்கும். அதுல இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டம் இல்லை அப்படின்னாலும் இந்த இலவச தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் சும்மாவே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதை வந்து தேவஸ்தானம் கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து கூட்டம் அதிகமா இருக்கணும் போது அவங்க முன்னுரிமை கொடுக்கறதா சொல்றாங்க தான். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம்ல சீக்கிரம் விட்டா பக்தர்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல சொன்னதுதான். நீங்க 1 வயசு கம்மியா இருக்கக்கூடிய கை குழந்தைங்களை தூக்கிட்டு திருமலைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா நீங்க வந்து சுபதம் என்ட்ரி வழியா நீங்க ஸ்பெஷலா தரிசனம் வந்து போகலாம். 300 ரூபாய் தரிசனத்துல உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம சேனல்ல போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. நம்ம சேனல்ல சொன்ன மாதிரி 1 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு தரிசன வரிசையில நின்று 1.5 மணி நேரத்துல அவர் சாமி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவர் அங்க வந்து கொடுத்திருக்காரு. அவரோட ஆதார் கார்டு என்ட்ரி போட்டுட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து கொடுத்திருக்காங்க. 17ஆம் தேதி 4:45 நேற்று பாத்தீங்கன்னா 4:45 ஈவினிங் மணிக்கு வரிசையில நின்று 6 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்திருக்காரு. கோயில இருந்து வெளியில வரத்துக்கு 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாராவது நீங்க வந்து 1 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கை குழந்தைங்கள தூக்கிட்டு போறீங்கன்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், அம்மா அப்பாவோட ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு சுபதம் என்ட்ரி கிட்ட நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணீங்க. இது வந்து 1 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தை நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆனா கண்டிப்பா குழந்தையோட ஆதார் கார்டு கண்டிப்பா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஆதார் கார்டு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல நீங்க சாமி பார்த்துடலாம். யாராவது குழந்தைங்களை தூக்கிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை ஓகே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூட்டம் அதிகமா இருக்க சமயத்துல சில நேரங்கள்ல லேட் ஆகி தான் அலோவ் பண்ணுவாங்க, சில நேரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கொஞ்சம் ரஷ் இல்லாத அன்னைக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுபதம் என்ட்ரி கிட்ட டைம் வந்து சொல்லுவாங்க. இந்த டைமுக்கு வாங்க தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 9 நாள் வரக்கூடிய பிரம்மோற்சவம் டைம்ல இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9 நாள்ல நீங்க சாமி தரிசனம் பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இலவச தரிசன கியூல தான் போகணும். ஸ்பெஷல் தரிசனம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதையும் நீங்க பாத்துக்கோங்க. செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு தரிசனங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே கேன்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசம் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல வரக்கூடிய தரிசனமும் வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா பக்தர்களோட எண்ணிக்கை வந்து விடுமுறை நாட்கள் காரணமா வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஒரே ரீசன்னால அது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா 1 மணி நேரம் எங்களை வந்து வெயிட்டிங் ஹால்ல வந்து வெயிட் பண்ண வச்சதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான 300 ரூபாய் தரிசனத்தோட நிலவரமா இருக்கு. செப்டம்பர் மாசத்துக்கு என்ன ஓப்பனிங்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் அப்டேட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட்டோட ஓப்பனிங் வந்து இன்ஃபர்மேஷன் வரும். திருப்பதி ரூம்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் வரக்கூடியது. உங்களுக்கு தரிசன டிக்கெட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 500 ரூபாய் தரிசனத்துல செக் பண்ணி பாருங்க. எப்படி புக் பண்றதுன்ற வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்றதுக்கு வந்து ஆதார் கார்டு இருந்தா போதும். நீங்க டைரக்டா போய் புக் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரூம்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்றது ஒரு பக்கம், நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி நைட்டு ஈவினிங் டைம் கேக்குறீங்க ரூம்ஸ் கிடைக்குமான்ட்டு, 7 மணிக்கு மேல சிஆர் ஆபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கூட்டம் கம்மியா இருக்க நாட்கள்ல கிடைச்சிருக்குது. அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் ஆஃப்லைன் ரூம்ஸ். ஆன்லைன் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாசத்துக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். செப்டம்பர் மாசம் ஓப்பன் ஆகி திருமலையில கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் அதை பத்தி கேக்குறீங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸா இருக்கு. திருமலையில இருக்கக்கூடிய ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணக்கூடிய கவுண்டர்ஸ்க்கு போறதுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. இன்னொரு சிலர் வந்து ஒருத்தர் நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அவர் 300 ரூபாய் தரிசனத்துல போனதாவும் அங்க வந்து மொட்டை போடுற இடத்துக்கு போறதுக்கு நான் நிறைய பேத்துக்கு நான் வழி கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த தேடி அலைஞ்சதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் கூகுள் மேப்ல உங்களுக்கு நியர்பை எப்படி போகணும் என்ன அப்படின்றத சொல்றேன்.
ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால ஓரளவு அதுல மேப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓனா எந்த இடத்துக்குனாலும் போய்க்கலாம். ஸோ நம்ம இன்னொருத்தவங்கிட்ட இன்கொயரி பண்ணி போறது ஒரு விஷயம். நம்ம ஏன்னா அங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு தரிசனத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நீங்க குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு அவங்களே கூட்டிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து அலையிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.